தமிழர்களுக்கென்றே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபம் காட்டி கொடுக்கும். வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில என்ன விடயம் நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட தினங்களா தமிழர் பகுதியில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம், ரெப் என்று சொல்லக்கூடிய ஒரு இசை மூலமாக தமிழர்களுடைய உணர்ச்சிகளை பாடல் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய கிள்ளச்சியினை சேர்ந்த இளைஞர் ஒருவன் கைது செய்த விடயம் குறிப்பிட்ட தினங்களால் தமிழர் பகுதியில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை தமிழர்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கைதினுடைய பின்னணி என்ன, அந்த கைது தற்போது வரைக்கும் எப்படியான நிலைமையில இருக்குது அப்படின்ற சம்பந்தமா விரிவான ஒரு தொகுப்பா தான் இன்றைக்கு இந்த காணொலியில நாங்க பார்க்க சேர்ந்த சங்கீதன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ரெப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் மூலமாக தமிழர்களுடைய உணர்ச்சிகளை உணர்வு பூர்வமாக தன்னுடைய சொந்த வரிகளிலே பாடி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றக்கூடிய ஒரு இளைஞன், பல்வேறுபட்ட மேடைகளிலும் பாடல்களை பாடக்கூடிய எங்களுடைய மண் சார்ந்த ஒரு மைந்தன் என்று கூட சொல்லலாம். இவர் கடந்த 31ஆம் தேதி நாவட்குழியில இருக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியில ஒரு பாடலை பாடி அந்த பாடலை தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறார். அந்த பாடல் வரிகள் இலங்கையில தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்வதாக கருதி குற்றத்தடுப்பு பிரிவினர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சாவகச்சேரியில வச்சு இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகிறார்கள். நீதிமன்றத்தால 17ஆம் தேதி வரைக்கும் இவர் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் மதிப்புக்குரிய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையிலே சயந்தன் என்று சொல்லக்கூடிய சட்டத்தரணி நீதிமன்றத்திலே ஆஜராகி இந்த இளைஞனை விடுவிக்க கோரி முழுமையாக வாதி பிரதிவாதங்களை மேற்கொண்டிருந்த போதும் மதிப்புக்குரிய நீதவான் நீதிமன்றம் அவரை 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே எழுச்சி பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற கணேஷ்குமார் சங்கீதனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார். நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அவர் உட்படுத்தப்பட்ட வேளையிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சாயந்தன் அவருக்காக ஆஜராகினது எனக்கு தெரியும். இந்த விடயம் சம்பந்தமாக மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நேற்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவானவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விபரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது.
அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயங்கள், இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு முன்னால இந்த விடயம் சம்பந்தமா ஆராய்கிற போது தமிழர்களுக்கென்றே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபம் காட்டி கொடுக்கிறது. அந்த காட்டி கொடுப்பினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பேசு பொருளாக தமிழர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் கூட. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில எங்களுக்கு சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, என்பிபி அரசாங்கம் இலங்கைக்கு ஆட்சிக்கு வருகிற போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியும் இதுவரைக்கும் நீக்காமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்று வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து கொண்டு வருகிறது. இது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட குற்றங்களுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டால் 20 வருடங்கள் குறைந்தது சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது இந்த இளைஞனுக்காக நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கிறார்கள். 17ஆம் தேதி வரைக்கும் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு இடையிலே கிளிநொச்சியிலே ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு சார்பாக இவரை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே போலீசார் ஊடகங்களுக்கு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். இனி இலங்கையிலே இசை நிகழ்வுகளே நடக்கக்கூடாது, இனி இலங்கையிலே இசை நிகழ்வுகள் நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது, பாடல் மூலமாக நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள். இன்னும் ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் இருக்க இன்னும் ஒரு கூட்டம், எங்களுடைய பாடலுக்கு இத்தனை பயம் இருக்கிறதா, பாடலை கண்டு இப்படியும் பயப்படுகிறார்களா, இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு இளைஞன் ஆபத்திலே இருக்கிறான், அவனை வெளிக்கொண்டு வர வேண்டியது சமூக பொறுப்புள்ளவர்களாக ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இப்படியான கருத்துக்களை முன்வைக்காது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞனை வெளிக்கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் தான் எங்களுடைய அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, குரல்கள் அடக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கான பேச்சு சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த இளைஞனுடைய வெளி வரவு அதற்கான ஒரு தீர்வாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு வெறுமனே பேசு பொருளாக நாங்கள் ஒரு 4 நாட்கள் பேசிவிட்டு இந்த விடயத்தை கடந்து செல்லுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே இப்ப வரைக்கும் இந்த வழக்கினுடைய விவரம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 17ஆம் தேதி பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்க கொண்டு வரப்படுது, என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள் மதிப்புக்குரிய நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்படுது. கண்டிப்பாக 17ஆம் தேதி ஒரு சிறந்த தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இதுதான் இப்ப இந்த வழக்கினுடைய நிலவரமாக காணப்பட்டு கொண்டிருக்குது. இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது
மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிசை கலைஞர் கணேஷ்குமார் சங்கீஸ்தனை நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக அவரது விடுதலை வேண்டி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான சத்திய கடதாசி மற்றும் ஆவணங்களில் அவரிடமிருந்து கையொப்பங்களை பெற வேண்டி இருந்தது. நாங்கள் அவ்விதம் அங்கு சென்றபோது இன்று அவருடைய பிறந்த தினம் என்பதையும் அறிந்து கொண்டோம். உண்மையில் தன்னுடைய பிறந்த தினத்தில் தன்னுடைய விடுதலை வேண்டி கோப்பிடப்பட இருக்கின்ற வழக்கிலே அந்த சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டி வந்தது உண்மையில் சங்கீஸ்தனை பொறுத்தவரையில் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைதான். என்றாலும் அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்தையும் தெரிவித்துட்டு வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு இருக்கின்றார்.